பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். பிரியமானவர்களே, தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பார்ட்ட வச்சு மட்டும்தான். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஒருத்தங்க இப்ப இன்னொருத்தவங்கள தொடணும்னா எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? ஒரு மினிமம் ஒரு 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் இல்லையா? ஒரு 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ். நம்ம சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் லைன் அப் பண்ணும்போது ஸ்கூல்ல சொல்லுவாங்க, 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்தா நம்ம ஈஸியா இன்னொருத்தவங்கள தொட்டுறலாம், ரீச் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவாக இருக்கிறது? நாம் அவரை தொடக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோமா? அவரை தொட்டா நிச்சயம் விடுதலை தான். அவரை தொட்டா சுகம் நிச்சயம்தான் இல்லையா? அவரை தொட்டா ஏதாவது ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா நாம் அவரை தொடுகிற நிலைமையில இருக்கிறோமா? நாம் அவரை தொடுகிற தூரத்துல இருக்கிறோமா? அன்னைக்கு அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயினும் தொற்றணும்னு சொல்லி அவங்க அந்த கூட்டத்தின் மத்தியில போனாங்க பாருங்களேன். எவ்வளோ பேர் நெருக்கி இருப்பாங்க இல்லையா தேவனை. அவ்வளோ பேர் ஆண்டவர் மேல அன்புனால அவங்கள நெருக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்திரீயும் ஒரு ஓரத்தை எப்படியாயினும் தொற்றுன்னு சொல்லி தொட்டுட்டாங்க பாருங்களேன். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம நெருக்கலாம். ஆண்டவரோடு நெருங்க விடாமல், அவரை தொட விடாமல் நம்ம நெருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் அவரை தொட்டோம்னா நமக்கு விடுதலை நிச்சயம். நாம் அவரை தொட்டுட்டோம்னா நமக்கு சுகம் நிச்சயம். அவரை தொடரக்கூடிய டிஸ்டன்ஸ்ல நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். அவருக்கு அருகாமையில நம்ம போகணும். உலகத்தின் காரியங்களை நோக்கி அதன் பின்பதாக போயிட்டோம்னா நம்மளால அவரை தொட முடியாது. அவர் பாதத்தின் அருகில் அமர்ந்த மரியாதை போல ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு நமக்கு இன்றைக்கு இருக்குதா? நம்மளால ஈஸியா அவரை ரீச் பண்ண முடியற நிலைமையில நம்ம இருக்கிறோமா? அத நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். நான் கூப்பிட்ட ஆண்டவருக்கு கேட்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? நான் பாவம் செஞ்சு கொண்டு என் பாளையத்தை அசுத்தமாக வைத்துக்கொண்டு நான் அவரிடத்துல இருந்து அற்புதத்தையோ விடுதலையோ நான் எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய பாளையம் அவர் உலாவுவதற்கு ஏற்றவாறு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் அவரை தொடுவதற்கு ஏற்ற தூரத்தில் நான் இருக்க வேண்டும். அப்ப எனக்கு விடுதலையும் சுகமும் நிச்சயம். ஆகையினால இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நாம் அவரை தொட்டா நமக்கு விடுதலை தான். ஆனா நாம தொடுகிற இடத்துல இருக்கிறோம், அவருக்கு பக்கத்துல இருக்கோமாங்கிறத நாம் இன்றைக்கு நம்ம இதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என்னோட கூட சேர்ந்து பிரேயர் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, கொடுத்த இந்த நல்ல மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ்க்காக நன்றியுமே. தொட்ட யாவருக்கும் சுகம்பாமே, தொட்ட யாவருக்கும் விடுதலை. நாங்க தொடுகிற தூரத்துல இருக்கிறோமா தகப்பனே? எங்க வாழ்க்கைய நாங்க உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்கள ரீச் பண்ற அளவுல எங்க வாழ்க்கைய உம்மோடு நெருங்கி நாங்க வாழ்கிற வாழ்க்கையாக எங்களுக்கு மாற்றி தாங்கப்பா. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, உம்மை மேன்மையாக நினைத்து உம்மோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்னொரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.